எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் கடந்த 2 மாதமும் நம்மை நடத்தி இந்த 3வது மாதத்திலே நம்மை அற்புதமாய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆராதனை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதத்தில் பிரம்மாண்டமான டோர் ஓப்பன் ஆகும். நமக்காக நாம் நினைத்து பார்க்காத பெரிய நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், பெரிய நன்மை ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் தாமதமாயிட்டு இருக்குது? இந்த மாதத்தில் அந்த தாமதத்தை ஆண்டவர் உடைக்க போகிறார். பிரைஸ்லா. இப்போ ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நாள் ஒரு சகோதரி அதிகமாக அழுது ஜெபித்தார்களாம். ஏன் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இன்னும் கிடைக்கல? வாக்குத்தத்தம்லாம் இருக்குது, ஆனால் பெரிய நன்மையை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குதா? அல்லேலூயா. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக நெஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்ம வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 2 கொரிந்தியில் போட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களும் புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் ஆமேன் என்று நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. எல்லாம் ரெடி, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தகப்பன் தன் பிள்ளையை ரொம்ப நேசித்தார். அவருடைய சொத்து, எல்லா சொத்தையும் அந்த மகன் பெயர்லையும் மகள் பெயர்லையும் எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. பிரைஸ்லா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ அந்த பிள்ளைங்க பேரை எல்லாமே எழுதி வச்சிட்டார். இப்போ பிள்ளைங்களுடைய பொறுப்பு யாரை அதிகமாக கவனிக்கணும்? தகப்பனை தான் கவனிக்கணும். இப்போ போய் அப்பாட்ட போய் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அப்பா என்ன சொல்லுவார்? அவர் எல்லாத்தையும் உன் பேரில் கொடுத்துட்டேன். அப்படி என்றால் இந்த பிள்ளைங்கள் நமக்கு வந்த உரிமையை அறிந்து, நமக்கு என்ன சிலாக்கியம் இருக்குது, என்ன ஆசீர்வாதம் இருக்குது, என்ன சொத்து இருக்குது, எங்கள் அப்பா எல்லாத்தையும் எனக்கு நினைஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்படி என்றால் அதை நான் அனுபவிக்க வேண்டும், அப்பாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ்லா. இதே மாதிரி தாங்க சிலுவையில் கிறிஸ்து நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், 2 பேதுருவில் போட்டிருக்குது, யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு நினைஞ்சிட்டாராம், கொடுத்துட்டாராம். சுகமா கொடுத்துட்டேன், ஐஸ்வர்யமா கொடுத்துட்டேன், வெற்றியா கொடுத்துட்டேன், தைரியமா கொடுத்துட்டேன். நம்ம நினைக்கிறோம் இல்லையே, நான் என்ன அனுபவிக்கலையே. எடுக்க வேண்டிய உரிமை யார் கையில் இருக்கு தெரியுமா? இதுக்கு முக்கியமான ஒரு திறவுகோல். ஏன் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலன்னா ஒரே ஒரு திறவுகோல் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 12வது வசனம் வரை நம்ம பார்க்கும்போது, இங்கே ஒரு கல்யாண வீட்டில் நடந்த ஒரு அற்புதம் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த அற்புதம், இந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது கல்யாண வீட்டில் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் முடிந்து பந்தி விசாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று பார்த்தால் அங்கே திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு? குறைவுபட்டது. உடனே இந்த செய்தி மரியாளுக்கு எட்டுகிறது. அநேக பின்னணி சொல்கிறாங்க, அது மரியாளுடைய உறவினர் முறையாக அந்த குடும்பம் இருக்கலாம், அதனால தான் எல்லாருமே போயிருக்காங்க, ஜீசஸ் அங்கே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
இப்போ மரியாளுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. இப்போ பாருங்கள் 4வது வசனம், 3வது வசனம் மைக்கில் வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரர்களை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஜீசஸ் என்ன சொல்ல போறாரோ எப்படி இருக்கு பாருங்க. வார்த்தை திரும்ப வாசிங்க அந்த வார்த்தை நல்ல. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போ திறவுகோல் நம்பர் 1, அவர் என்ன ஜீசஸ் சொல்ல போறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. 2வது வசனம் 6-7, திறவுகோல் 6-7 பார்க்கலாம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். கவனிங்கள், நம்முடைய இந்த மார்ச் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாசல் திறக்க, சுகத்தின் வாசல் திறக்க, ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்க, முன்னேற்றத்தின் வாசல் திறக்க ஒரே ஒரு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. Obey is bring the blessing, disobey bring the curse. கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை திறக்கும் வாசல், நன்மையை திறக்கும் வாசல், சுகத்தை திறக்கும் வாசல். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம கீழ்ப்படிந்து அந்த நன்மைக்காக நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கீழ்ப்படின்னு சொன்னார்னா அதில் 100 மடங்கு 1000 மடங்கு நன்மை மட்டுமே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இது உலகத்தின் மனிதர்கள் கீழ்ப்படிய சொல்லுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ஆனால் வசனத்துக்கு மீறி அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, ரட்சிக்கப்படாத ஒரு நபரை என்ன செஞ்சிடுவாங்க, கல்யாணம் முடிக்குவாங்க. இது கீழ்ப்படுதல் அல்ல. தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா நம்ம கண்ணை மூடிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, நன்மை மட்டும் நடக்கும், ஆசீர்வாதம் மட்டும் நடக்கும், சுகம் மட்டும் நடக்கும், வெற்றி மட்டும் நமக்கு என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. டோர் ஒன்று க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பிரேஸ்லா. இப்போது இங்கே நடந்த ஒரு காரியம் பாருங்கள். மரியாள் சொன்னார், ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னபோது அங்கே சுற்றி இருந்த அந்த வேலைக்காரர்களும் அந்த சத்தத்தை கேட்டாங்க. இந்த மாதத்தில் நம்ம எப்படி இந்த ஆசீர்வாதத்தின் டோரை நாம் எப்படி திறக்க போகிறோம்னா, கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படிதல்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். 2 கீழ்ப்படிதல், ஒன்று கீழ்ப்படிதல், 2வது கீழ்ப்படியாமை. ஒபே டிஸ்ஒபே. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, நீ தீமைக்கு கீழ்ப்படிய உன்னை என்ன செஞ்சிருவான், புஷ் பண்ணுவான். தீமைக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு, பலவீனத்துக்கு
நீ பலவீனமான ஆள், நீ அப்படிப்பட்ட ஆள் தான், நீ ரொம்ப பலவீனமான ஆள். நம்ம 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 மனசு என்ன நினைக்கும்னா, நான் பலவீனமான ஆள், நான் ஒன்றும் இல்லாத ஆள், நான் ஒரு பயந்தோழி அப்படி என்று உங்களுடைய அந்த அந்த எண்ணத்துக்கு, சத்துரு கொண்டு வந்த எண்ணத்துக்கு உங்களை நினைஞ்சிட்டீங்க, கீழ்ப்படுத்திட்டீங்க. கீழ்ப்படுத்தினால நீங்கள் அந்த பலவீனத்தோடே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ இங்கிட்டு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுது, பலவீனனும் பலவான் என்று சொல்வானே. நான் இப்போ இதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், இதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என் வாழ்க்கையில் சீக்கிரமாக என் பலவீனம் மாறி நான் இப்பொழுது சொல்கிறேன், அவருடைய காயங்களால் சுகமாக இருக்கிறேன் என்று. இந்த வியாதிக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள், சுகத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சாபத்துக்கு கீழ்ப்படியாதீங்கள், ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படியுங்கள். தோல்விக்கு கீழ்ப்படியாதீங்கள், வெற்றிக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த இந்த தரவுகோலை வச்சு தான் நம்ம இனி வரும் நாட்களில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம், அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆண்டவர் ஒன்றுக்கு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொன்னார்னா அது எனக்கு நல்லது தான். அவருடைய நுகம் லகுவாக இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஐ கிவ் ரெஸ்ட். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறார். அவருடைய நுகம் தெரியுமா? வாக்குத்தத்தங்கள், வார்த்தையை. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அப்போது ஆண்டவரே, இதுக்கு நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? கவலைக்கு கீழ்ப்படியக்கூடாது. கவலைக்கு என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதோடைய பிரதிபலனை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை ஆண்டவரே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். சபைக்கு கூடி வருவதை விட்டு விடாதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இதை குறித்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட, மகனே மகளே இதுக்கு கீழ்ப்படிப்பான்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் மனதார கைகளை தட்டி சாஷ்டாங்கமாய் விழுந்து கீழ்ப்படிந்து விடுங்கள். ஏனென்றால் இந்த கீழ்ப்படுதலில் உங்களுக்கு லாபம் தான். இப்போ இந்த சீஷர்கள் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய இமேஜே அது பாதிக்குமா? யூதர்களுடைய முறைமைப்படி இமேஜே நெஞ்சிருமா? திராட்சை ரசம் மட்டும் குறைவுபடக்கூடாதான். இப்போது மரியாளுக்கு அந்த செய்தி வருது. மரியாள் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லாரு, என் வேலை இன்னும். ஏன் ஆண்டவர் செய்யலை? பிதாவின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பெதஸ்தா குளத்தண்டையில் ஜீசஸ் போனாங்க. அங்கே எல்லாரையுமே குணமாக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே ஒரே ஒருவனை மட்டும்தான் குணமாக்க அன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கு சொன்ன கவுன்சிலிங். அன்னைக்கு அந்த ஒரு மனிதனை மட்டும் 38 வருடமாய் பெரும்பாடுள்ள மனிதனை மட்டும் ஆண்டவர் குணமாக்கி வந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை எத்தனையோ பணக்காரங்கள் இருக்கலாம், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்டலாம் போகாமல் உங்களையும் என்னையும் தேடி வந்தாரே, நமக்கு லாபம்தான். எப்படி 38 வருடமாக இருந்த இந்த வியாதிஸ்தனுக்கு அன்னைக்கு சுகம் லாபமாக இருந்தது, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம கைகளை தட்டிக்கணும். ஆண்டவரே எனக்கு லாபம் தான் ஆண்டவரே. இத்தனை பேர்த்தை விட்டுட்டு என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எத்தனையோ உறவினர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் என்னை தேடி வந்தீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறோம் தெரியுமா? ஒரே ஒரு கீழ்ப்படிதல். நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம். பிரேஸ்லா பார்த்தீங்களா? அப்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதில் தான் ஆரம்பிச்சிருக்குது? இதோ வாசப்படி நின்று கதவை தட்டின ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை தர. நீங்கள் நானும், ஆண்டவரே என் உள்ளத்துக்கு வாங்க, நான் உங்களை ஏற்றுக்கிறேன், அப்படி என் பாவத்துக்காக மரித்த உண்மையான தெய்வம் நீங்கள் தான், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே கீழே தான் ஆண்டவர் இப்பயும் சொல்லார், மகனே என் குடும்பத்துக்குள்ளே நீ வந்துட்ட,
என் மகளே நீ குடும்பத்துக்குள்ளே வந்துட்ட, ஆனால் நீ நல்லா இருக்கணுமேன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம கீழ்ப்படியாட்டா ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கீழ்ப்படுதல் எப்படி இருக்குதுன்னா, மத்திய விசேஷத்தில் அந்த வசனத்தை வாசிப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் சுமை மெதுவாயும். மத்திய 11:28 நினைக்கிறேன், சீக்கிரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. நல்லா கவனிங்க. நமக்கு இப்போ எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா? வேதனை இருக்குது, பல போராட்டம் நம்மகிட்ட இருக்குது. சில காரியங்கள் நம்ம வருத்தப்படுறோம், வெளியே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனால் நம்முடைய வருத்தங்களை ஆண்டவருக்கு தெரியும். இப்போது நம்மை பார்த்து தான் கால் கொடுக்குறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ வருத்தம் வந்த உடனே நம்ம யாருக்கிட்ட போகணும்? அப்பாவின் சமூகத்துக்கு. பிரைஸ் காட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, இதில் என்ன கீழ்ப்படுதல் வருது? என் வாழ்க்கையில் வருத்தம் வந்துச்சுன்னா, கவலை வந்துச்சுன்னா, நான் ஜெபம் பண்ண போயிடுவேன், எங்கள் அப்பா கிட்ட நான் போயிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எங்கள் அப்பா சமூகத்துக்கு நான் போய் என்ன செஞ்சிருவேன்? உட்காந்துருவேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. நான் சாந்தமும். அவர் எப்படி இருக்காரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு. பாருங்க, பெரிய பெரிய பல காலங்களில் பார்க்கும்போது பெரிய பெரிய மாடை தன்னுடைய அந்த வேலை காரியத்துக்காக அந்த மாடு மேலே ஒரு நுகத்தை என்ன செய்வாங்க? வச்சு அதை என்ன செய்வாங்க? அப்படியே நடத்தும். அது அப்படி அந்த மாடுடைய அந்த அந்த தோள்பட்டை மேலே கருப்பாக இருக்கும். சில மாடு காளை மாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில கழுதை மேலே நுகத்தை என்ன செய்வாங்க? ஏற்றுவாங்க. குதிரை மேலே என்ன செய்வாங்க? ஏற்றுவாங்க. இதெல்லாம் உலக மனிதர்கள் கடினமாக நடத்துறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நுகத்தை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும். அது என்ன நுகம் தெரியுமா? வார்த்தை தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லாரு, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்கிட்ட வாப்பா, உனக்கு வருத்தமாக இருக்கியா, வேதனையாக இருக்கிறியா, கர்த்தர் உன் பாரத்தை. அப்போ இங்கே யார் செய்யணும்? நம்ம செய்யணுமா, அவர் செய்யணுமா? அப்போ கீழ்ப்படுதல் எங்கே இருக்குது? அப்போ நமக்கு ஒரு பாரம் வந்துச்சுன்னா நம்ம யார் மேலே வச்சிடணும்? ஆண்டவரே உங்ககிட்ட என்ன செய்கிறேன். அப்போ இது யாருடைய வேலை? என்னுடைய கீழ்ப்படிதல். பாருங்க, என் நுகம், ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், மனசுக்கு. பார்த்து இன்னைக்கு வருத்தம் வந்தோடனே ஏன் குடிக்க போறாங்க தெரியுமா? தெரியும் பாருங்க. வருத்தம் வந்தோடனே அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்காக என்ன செய்யறான்? அவன் ஆள்காக தேடி என்ன செய்கிறான்? போகிறான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த போதை இறங்கின பிற்பாடு திரும்ப நெஞ்சிருது, வருத்தம் வந்தது. ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லாரு, உன் வருத்தத்தோடு என்கிட்ட வா, அந்த வருத்தத்தையே நீக்கி விடுவேன். அல்லேலூயா, glory to Jesus. பாருங்க, அடுத்து சொல்லப்படுது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய நுகம் எப்படி? எப்பா வாரந்தோறும் சர்ச்சுக்கு வாப்பா. இது சவுக்கை வச்சு அடிச்சாரா, வார்த்தையால சொல்றாரா? வார்த்தையால சொல்ற. என் சமூகத்தில் காத்திருப்பா, அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்போ முதல் நம்முடைய திறவுகோல் எங்கே இருக்குது?
நம்ம முதல்ல யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சமூகத்தை. அல்லேலூயா. நம்முடைய சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு கீழ்ப்படிங்க. வானத்தின் பலகனை திறந்து உங்களை இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ணுவானா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இப்போ நம்முடைய கீழ்ப்படுதல் கொஞ்சம் இருக்குது பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன். நம்முடைய வேலை என்னது? 10ல் 1 பங்கை தேவனுக்காக கர்த்தருக்கு காணிக்க என்றுதான் முதலாவது ஆரம்பிக்குது. நம்ம கொடுக்கும்போது நம்ம மனசு எங்கே இருக்குன்னா, ஆண்டவரே நான் நீ உங்ககிட்ட வாங்கி, தாவீது சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம், 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம், இல்லை 5,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்தது கர்த்தர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், ஐடியாக்களை கொடுக்கிறவர் கர்த்தர். இப்போ அவர்கிட்ட வாங்கி அதில் திரும்ப ஏன் விதைக்கிறோன்னா, அந்த விதையும் மல்டிபிளை ஆக்கியிருக்கிறான். அப்போ நம்முடைய கீழ்ப்படுதலை பார்க்குறாரு. இப்போ கவலை வந்துச்சுன்னா, மனவேதனை வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட போகணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கும்போது நம்ம யார்கிட்ட வரணும்? இந்த வசனத்துக்கு நேராய் வரணும். ஆண்டவரே, வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாத போக மட்டும் ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. அது நிறைவேறினா நம்ம என்ன செஞ்சாகணும்? விதைக்காமல் அறுவடையை எந்த விவசாயம் என்ன செய்ய மாட்டான்? எதிர்பார்க்க மாட்டான். இப்போ ஆண்டவர் கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்முடைய கீழ்ப்படுதல் அந்த ஆசீர்வாதத்துக்கு இருக்குதா? இருக்கு. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். அவர் ஒரு வார்த்தையை கொடுத்து நீ எனக்கு கீழ்ப்படிப்பான்னு சொல்லிட்டா நீங்கள் அப்படியே நம்ம கீழ்ப்படிஞ்சிருவோம். ஏன்னா நம்ம மேலே பிசாசு தான் கடினமான நுகத்தை சுமக்க வைப்பான். கவலை மேலே கவலை, வேதனை மேலே வேதனை, வியாதி மேலே வியாதி, பயத்து மேலே. அவன் நுகத்தை எப்படி தெரியுமா? அடித்து சுமக்க வைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, மகனே மகளே, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள். என் நுகம் எங்கே இருக்குது? அவருடைய நுகம் எங்கே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு விரதமாக ஒருத்தன் தீமை செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் அவங்களை என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க. இப்போ இங்கே கொஞ்சம் இதுதான் நுகம். நீங்கள் நன்மை தான் செஞ்சீங்க அவங்களுக்கு, ஆனால் அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? தீமை செஞ்சிட்டாங்க. இப்போ உங்களால் என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியல. இப்போ மன்னியாமை என்பது பிசாசின் நுகம், மன்னித்து விடு என்று சொல்வது ஆண்டவரின் நுகம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நான் மன்னிக்கிறேன், உங்ககிட்ட வாரேன். ஏன்னா மன்னிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதத்தின் டோர் ஓப்பன் ஆகிறது. கொடுக்கும்போது வானத்தின் பலகனின் டோர் நமக்கு ஓப்பன் ஆகிறது. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, சரீரத்தில் வியாதி இருக்குது, நம்ம பலவீனமாக இருக்கிறோம். இப்போ உங்களுடைய கீழ்ப்படிதலை காட்ட போகிறீங்களா, கீழ்ப்படியாமையை காட்ட போகிறீங்களா? கீழ்ப்படியாமை எப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வியாதி நீங்கவே இல்லை, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது கீழ்ப்படியாமை. இதை விட்டுட்டு அவருடைய தழும்புகளாக நீங்கள் குணமானீர்கள். ஆண்டவரே எனக்கு வியாதி வந்துச்சு உண்மைதான், ஆனால் இந்த வியாதியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படுறேன் ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். உங்கள் காயங்களால் சுகமானேன், உங்கள் காயங்களால் சுகமானேன், உங்கள் காயங்களை எதுவரை சொல்லணும் தெரியுமா? சுகமாகிற வர நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன். அப்போ இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செஞ்சிருங்க? கீழ்ப்படிந்துருங்க. இப்போது இங்கே வந்துடுவோம், திருமண வீட்டுக்கு வாருங்கள். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. இப்போது இந்த வேலைக்காரர்கள் ஒரு சத்தத்தை மட்டும் தெளிவாக கேட்டாங்க. மரியாள் சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த வேலைக்காரங்களுக்குள்ள ஒரே ஒரு தீர்மானம் என்ன வந்துச்சுன்னா,
அந்த ஒரு சத்தம் என்ன? நாங்கள் அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோம். எதனால் இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? இந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்ததுனால தான் மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த கற்சாடிய தண்ணியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? இவங்க கேள்வி கேட்கல, அவர் என்ன சொல்கிறாரோ. என் கஷ்டம் எப்படி நீங்கும்? கேள்வி கேட்காதீங்க, நீங்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம நினைஞ்சிடணும். இப்போ இதுவுமே கேள்வி கேட்காம அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த கச்சாடி தண்ணியை எடுத்துட்டு அதிலிருந்து தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காங்க இடத்துல அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இவர்கள் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க, கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு என்று திடீர் என்று சாதாரண தண்ணி திராட்சரசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த வேலைக்காரர்களுடைய கீழ்ப்படுதல் அன்றைக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்யறதுக்கு அது உதவியாக இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் உங்கள் சாதாரண வாழ்க்கை எத்தனை பேர்த்துக்கு ஆசீர்வாதமாக மாறின விருப்பம் இருக்குது? அல்லேலூயா. பிரேஸாக சொல்லுங்க. ஆமே, எனக்கு இருக்குது பாஸ்டர், எனக்கே இருக்குது. ஆனால் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. அப்போ அதோடைய திறவுக்கோள் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். இந்த மாதத்தில் முதல் நீங்கள் ஆண்டவரே, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு 100% நன்மை தான். அல்லேலூயா. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தாங்க அந்த வேலைக்காரங்க. ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்னா, நான் கீழ்ப்படிய போகிறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டில் போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்கள் வார்த்தையின்படி வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரையாவது மன்னிக்க சொல்கிறாரா? மன்னிச்சுக்கோங்கமே. அவங்க உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாட்டால் பரவாயில்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. நான் உங்களை தேடுறேன் ஆண்டவரே, நான் இனிமேல் வேதத்தை வாசிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். என்ன நடந்துச்சு அந்த கல்யாண வீட்டில்? மிகப்பெரிய அற்புதம். அவங்க சொன்னாங்க, நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கின்றீரே என்று அங்கே வந்தவங்க எல்லாம் பாராட்டுறாங்க. ஐயோ, இவ்வளவு டேஸ்டாக இருக்குதே, இவ்வளவு டேஸ்டாக இருக்குது, அந்த திராட்சை ரசத்தை குடித்து இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அதை 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 குடித்தவங்களுக்கு தெரியாது, அதை கொண்டு போனவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுடைய கீழ்ப்படுதல் அன்னைக்கு அந்த கல்யாண வீட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு. அல்லேலூயா. மிகப்பெரிய அற்புதம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கே ஒரு திறவுக்குள் யார் கையில் கொடுத்துருக்காரு? கரெக்டாக சொல்லுங்க. அல்லேலூயா. கையை தட்டுங்க. யார் கையில் இருக்குது? ஏன்னா சிலுவையில் நமக்கான எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ திறவுக்கோள் கொடுத்துருக்காரு. அது என்ன திறவுக்கோள்னா, நான் சொல்கிறபடி நிற்க. இப்போ அவர் சொல்கிறபடி எங்கே கேட்குறது? வார்த்தை. ஒன்றுமே இல்லை நமக்கு. நம்ம பாருங்கள், இன்றைக்கி நம்ம எத்தனையோ ஆண்டவர் அறியாத நாட்களில் எங்கெங்கேயோலாம் நம்ம தேடி போனோம், கடவுளை தேடி போனோம், எவ்வளவோ நேர்த்திக்கடன் போட்டோம். ஆண்டவர் எல்லா வலி வேதனை எல்லாம் நான் சுமந்துக்கிறேன், நீ எனக்கு மாத்திரம் கீழ்ப்படி மகளே, கீழ்ப்படி மகனே, உன்னை நான் இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு உன்னை பழகி பெருக பண்ணுவேன். இது நமக்கு லாபம் பாருங்க. அப்போ இந்த கீழ்ப்படுதல் ரொம்ப கஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஐயோ, நான் ஆண்டவர் கீழ்ப்படி சொல்லிட்டார், என்னால் கீழ்ப்படிய முடியல, கவலைப்படாதீங்க, அதுக்கு உதவி செய்யும்படி ஆவியானவர் இருக்கிறார். சில நேரங்களில் முடியல, ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம். அந்த வார்த்தை இருக்குது, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படைஞ்சு நான் உங்களை வாரந்தோறும் உங்களை தேடுறேன், நான் சபைக்கு வாரேன் ஆண்டவரே, தினமும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் தீமையை விட்டு விலகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் லாபம் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, இதை கீழ்ப்படிஞ்சேன்னா உனக்கு லாபம். ஏன்னா அவர் சொல்லாரு, நான் சாந்தமும் மன தாழ்மையாக இருக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம யார்கிட்ட போய் விழுந்துடணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட விழுந்துடணும். ஏன்னா அவர் நம்மளை வாழ வைப்பார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? ஒரு கீழ்ப்படுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே நடந்த ஒரு அற்புதத்தை இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைச்சாங்க. இன்னொன்று ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உங்களுடைய ஒரு கீழ்ப்படுதல் உங்கள் முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. இந்த வேலைக்காரங்களுடைய கீழ்ப்படுதல் அன்னைக்கு வந்த கல்யாண வீட்டுக்கு வந்த அத்தனை பேத்துக்கும் ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் வளர்க்கிறது வைத்து, ஆண்டவர் நான் கீழ்ப்படுறேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படிஞ்சா என் குடும்பத்துக்கு என் தலைமுறைக்கே ஆசீர்வாதம். ஐ லவ் ஜீசஸ். கைகளை தட்டு. ரபரி ஷாக்கா லவ் மாரா காலா பவுலு மாரா காலோ தோ ரபா ரிபே ரபோ மாரி கலபலபலா. ஓ ஜீசஸ் லாபம் தாங்க. சில நேரம் நம்ம கீழ்ப்படின்னு சொன்னால் இதோ ஒன்று செஞ்சிருவாரோ, அப்படி இல்லைங்க. நம்ம நன்மைக்காகவே ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவருடைய நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்குதான். அப்போது நம்ம இந்த நாளில் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம கானா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கீழ்ப்படுதினால் வந்த ஒரு அற்புதத்தை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் ஒரு 3 வசனங்கள் வாசிப்போம். மைக்கில் வாசிங்க. ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். வாசிங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பிரைஸ்லா. இங்கே ஒரு கீழ்ப்படுறதுனால இவங்க வாழ்க்கையில இவங்க குடும்பத்துக்கு வறுமையே மாறிடுச்சு. எப்படிப்பட்ட வறுமை தெரியுமா? இந்த குடும்பம் ஒரு தீர்க்கதரிசி குடும்பம். தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாப்ப, கர்த்தருக்கா ஊழியம் இறந்து போயிட்டாப்ப. இப்போ இறந்தவன் சும்மா இறக்கலை, கடனாக வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாப்ப. இன்றைக்கி அநேக நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல தேசங்களில் பார்க்கும்போது அநேக கணவர்மார்கள் கூட்டிச்சு குடும்பத்தை சரியாக நடத்தாமல் கடன் வாங்கி வச்சுட்டு பாதியில் போயிடுறாங்க. எத்தனையோ சகோதரிகள் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டம். இது போல தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு குடும்பம், வேதனை நிறைந்த குடும்பம். கடன் வாங்கி 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 பாரத்தை சுமக்க வச்சுக்கிட்டு போயிட்டு சேர்ந்துட்டாப்ப கணவர். இப்போ என்ன செய்யறான்னு தெரியல. இவன் மனைவிக்கு ஒரு ஐடியா, எங்கே வேலை பார்த்தாப்ப அங்கே போய் அந்த ஓனரை போய் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓனர் யார்? எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து, ஆண்டவரே உங்ககிட்ட தான் அவர் என்ன செஞ்சார்? வேலை செஞ்சார். ஆனால் இப்போது இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவங்க வாங்கின கடனுக்கு அந்த நாட்களில் கடன் வாங்கினா பிள்ளைங்களை அடிமை அணிஞ்சிருவாங்க, கொண்டு போயிடுவாங்க. மனிதர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு காலம். இப்போ இந்த 2 ஆண்கள் இருக்காங்க, 2 ஆண் பிள்ளைகள். அவளுக்கு ஒரு 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 ஆதரவுனா பிள்ளைங்க தான். இப்போ இந்த பிள்ளைங்களையும் என்ன செய்ய போகிறாங்க? கொண்டு போக போகிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் எலிசா கிட்ட வந்து கேட்கும்போது எலிசா ஒரு ஆலோசனை கொடுக்காப்ப, உன்னிடத்தில் என்ன இருக்குது அப்படி சொன்ன உடனே, ஒரு குடம் எண்ணெயே இல்லாமல் வேற ஒன்று. இப்போ உடனே அங்கே சொன்ன, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலையும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க.
அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வெறும் பாத்திரத்தை வாங்குங்க அப்படின்னு சொன்னால், இவன் எலிசா சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு, எலிசா வாயிலேருந்து வந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வரான். கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்துருங்க, நான் கீழ்ப்படிங்க ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு என்ன செஞ்சிடும்? இவன் பாருங்க, உடனே கீழ்ப்படிஞ்சிட்டா. ஏன் எதற்குன்னு கேள்வி. அல்லேலூயா. பைபிள் வாசிக்க புரியல, பைபிள் வாசித்துக்கிட்டே இருங்க. சபைக்கு போனால் எல்லாம் நடந்துருமா? இல்லை, சபைக்கு வந்துக்கிட்டே இருங்க, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க. இது ஏன்னா இந்த கீழ்ப்படிதல் நம்ம எதை நோக்கி கொண்டு போகும்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சுன்னா, போய் வெற்று பாத்திரங்களை பக்கத்து வீட்டில் போய் வாங்குறான். வாங்கி வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டுறான். அவங்க வீட்டில் ஏற்கனவே என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது. இப்போ சுற்றி வெறும் பாத்திரத்தை வச்சுட்டான். அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு குடம் எண்ணெய் எப்போதும் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வீட்டில் வறுமையும் இருந்துச்சு, பிரச்சனையும் இருந்துச்சு, கண்ணீரும் இருந்துச்சு, வேதனையும் இருந்துச்சு. இப்போ உள்ளே இருந்ததுலேருந்தே ஆசீர்வாதம் துவங்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்து ஆவியானவர் நமக்குள்ள அற்புதங்கள் செய்கிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம கீழ்ப்படியும் போது நமக்குள்ளே இருக்கிற இயேசு நமக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். இப்போ அந்த பாத்திரத்தை கண்ணோக்கி பார்க்குறா. அந்த பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி இருக்குது. இப்போது எடுத்து ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்து அந்த ஒரு குடம் எண்ணெய் உள்ள அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து பக்கத்தில் வெறுமையான வெற்று பாத்திரத்து மேலே ஊற்றிட்டு போய் திரும்புகிறா. டைம் நிறைஞ்சிருச்சு. திரும்ப நிறைய ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். இது நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பாத்திரம் நிரம்பிருச்சு, அடுத்த பாத்திரத்தை கொண்டு வாங்க, அது காலி ஆயிடுமான்னு பார்க்குறா. இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது, ஊற்றுறா. இப்படி அநேக வெற்று பாத்திரங்கள் அனைத்தையும் நிரப்பிட்டா. அல்லேலூயா. அவருடைய பாத்திரங்கள் இல்லை. அதுக்கடுத்து என்ன நினைஞ்சிருச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படிதல் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதத்தில் நமக்கும் நம்முடைய சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கும் நடக்க போகிறது. ஏன் எதுக்குன்னு கேள்வி. சபைக்கு போனால் எல்லாம் நடந்துருமா? கேட்கக்கூடாது. பைபிள் மட்டும் படித்தா எல்லாமே வந்துருமா? கேட்காதீங்க, விசுவாசிங்க. ஜெபிச்சா எல்லாம் நடக்குமா? ஜெபிங்க. கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட பாரத்தெல்லாம் வச்சுட்டா எல்லாம் நடந்துருமா? அப்படி அதை செஞ்சுட்டே இருங்க. அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில் வறுமையிலையும் அந்த குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் ஒரு கீழ்ப்படிதல். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறி மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த வேலைக்காரங்களுடைய கீழ்ப்படுதல் அன்னைக்கு அந்த கல்யாண வீட்டிலேயே மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு. இங்கே இந்த விதவையுடைய கீழ்ப்படுதல் அவங்க பிள்ளைங்களையும் காப்பாத்திருச்சு. கடனெல்லாம் அணிஞ்சிச்சு, அடைக்கப்பட்டுருச்சு. நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எலிசா தீர்க்கதரிசிக்கே கொண்டு போய் தசமபாகம் கொடுத்துருப்பான். அல்லேலூயா. வரும்போது ஐயோ ஏதாவது கிடைக்குமான்னு கையேந்துகிற கையை கொடுக்குற கையாய் ஆண்டவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. நீங்கள் வலது கருத்தை உயர்த்திச்சோங்க. ஆண்டவரே, நான் இப்போ பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் நான் கீழ்ப்படுறேன். ஆண்டவரே,
நான் கீழ்ப்படியும் போது என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், என் அக்கௌண்ட் நிரம்பி வழியும். தசம பாகங்களை காணிக்கையில் நான் உண்மையாக இருக்கும்போது என் வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய டோரை திறக்க போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கீழ்ப்படிஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப லாபம். எதற்கு கீழ்ப்படியணும், எதற்கு கீழ்ப்படியக்கூடாது, நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அன்புக்கு, கிறிஸ்துவுக்குள் அன்புக்கு இணைஞ்சிருங்க, கீழ்ப்படியுங்கள். இரக்கத்துக்கு, சுகம் பெற்றுக்கொள்ள, மேன்மை பெற்றுக்கொள்ள, உயர்வு பெற்றுக்கொள்ள நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எதற்கு கீழ்ப்படியக்கூடாது என்றால், வறுமை என் வாழ்க்கையில் வேண்டாம், இந்த வறுமைக்கு என்ன செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். வெறுப்பு, கசப்பு, கோபம், பயம், கவலை. இன்னும் பயம் வந்துச்சுன்னா, கவலை வந்தால் நீங்கள் சொல்லணும், கவலையே நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். இங்கே ஒன்று கீழ்ப்படுதலுக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். புரியுதுங்க திரும்ப? அவருடைய தருத்திரத்தினால் கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றுகிறார். ஐயோ நான் ஏழை தான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ரொம்ப ஏழை, நான் கடன்காரன், அந்த சூழ்நிலைக்கு கீழ்ப்படியாதீங்க. அதுக்கு போய் கீழ்ப்படிஞ்சிடாதீங்க, அது உங்களை அப்படியே மாற்றிவிடும். நீங்கள் எதுக்கு கீழ்ப்படினா, அவருடைய தருத்திரத்தினால் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். அவர் இரத்தத்தினால் நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் இதற்கு கீழ்ப்படுகிறேன். நான் பாவி கிடையாது. பிரைஸ்லா. பயத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமையை காட்டுங்கள். பயமே நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், ஏன்னா மறுபடியும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது பயம் என்னை விட்டு விலகும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நம்ம எழுந்து நின்று நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த மாதத்தில் இந்த 2 அற்புதத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று, புதிய ஏற்பாட்டில் கானா ஊர் கல்யாண வீட்டில் நடந்த அற்புதம். அந்த அற்புதம் நடந்ததுக்கு திறவுகோல் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இங்கே பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதத்தை பார்த்தோம். ஒரு ஏழை விதவை, அவருடைய வாழ்க்கையில் வறுமை, கஷ்டம், கண்ணீர். இங்கே ஒரு அற்புதத்தை பார்த்தோம். இந்த விதவையின் கீழ்ப்படிதல் முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஒருவருடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாறிவிடும். க்ளோரி டு ஜீசஸ் நேம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படின்றா எப்படி நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி எங்கே பதில் இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையில். நீங்கள் வார்த்தையை படிச்சுட்டே இருங்க, ஆண்டவர் உங்கள் கூட பேசுவா. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். கவலைப்படாதீங்க, வேதனையை படாதீங்க, வியாதியை குறித்து ரொம்ப யோசிக்காதீங்க. சுகமாக்குற கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படுகிறேன், சுகத்துக்கு கீழ்ப்படுகிறேன், தைரியத்துக்கு கீழ்ப்படுகிறேன், மேன்மைக்கு கீழ்ப்படுகிறேன், உயர்வுக்கு கீழ்ப்படுகிறேன். இப்போ சொல்லுங்க, பயத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவிவிசுவாசத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், பிசாசு கொண்டு வருகிற சிந்தனைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், தோல்விக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், வியாதிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். பிசாசு சொல்லுவான், உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, வாழ்நாள் முழுவதும் இந்த வியாதியோடு நீ வாழணும். நீங்கள் என்ன சொல்லுங்க, நோ 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 நோ. அல்லேலூயா. குடும்பத்து சண்டை சச்சரவு பிரச்சனை இல்லை, எனக்கு சமாதானமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பா. இந்த பிரச்சனைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். அவன் கொடுக்குற நுகம் எப்படி மாடு மேலே பாரத்தை அதிகமாக சுமைச்சு அந்த கழுத்து பகுதியில் எவ்வளோ வலி வேதனை உண்டாக்குற மாதிரி நமக்கு கவலை, வேதனை, பாவ சிந்தனைகள்,
போராட்டங்கள், பயங்கள் இப்படிலாம் கொடுத்து நம்மளை என்ன செய்வான்? மனதில் பெரிய குழப்பத்தை உண்டாக்குவான். ஆனால் ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருவான். ஆண்டவர், இனிமேல் நான் வருத்தப்பட மாட்டேன் ஆண்டவரே, வருத்தப்பட்டு அவனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், வருத்தப்படாமல் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுமா, கொஞ்சம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதத்தில் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சால் எங்கள் சாதாரண வாழ்க்கை ஒரு அற்புதமாக ருசி நிறைந்த வாழ்க்கையாக மாறிடுங்க. உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் வேலை ஸ்தலம் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் சரீரத்தில் சமாதான சுகம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ஆசீர்வாதமாக மாறிடும். அதே போல் வறுமையில் இருந்த அந்த விதவை கீழ்ப்படிந்த போது நிறைவுகள், அநேக நன்மைகள் உண்டாயிடுச்சு. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அநேக நன்மைகளை நான் செய்வேன், அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, நான் உங்களே தேடுவேன் ஆண்டவரே, நான் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உங்களுக்கே நான் கீழ்ப்படிய போகிறேன் ஆண்டவரே. நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வேதத்தை வாசிக்க போகிறேன், ஜெபிக்க போகிறேன், சபைக்கு வரப்போகிறேன் ஆண்டவரே, நான் மகிமைப்படுத்த போகிறேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பலுகி பெருக பண்ணுவாராக. இந்த மாதத்தில் சாதாரண வாழ்க்கையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ருசி நிறைந்த வாழ்க்கையை மாறுவதாக. நம்முடைய வறுமைகள், கடன்கள் அடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்களோடு பேசின இந்த நல் வார்த்தைக்காக கோடி நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரைஸ். நம்ம அப்படியே திருவந்து